च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. ராமகிருஷ்ணா இந்த இதுக்கு வந்திருக்கிற சாமிஜிஸ் ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அசோசியேஷன் சார்பாக மை கவர்மெண்ட் எல்லாம் இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் இது 2வது தடவை நடக்குது. கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? இந்த வருஷம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச்சில் தான் பண்ணோம். பிகாஸ் சாமிஜிஸ் எல்லாம் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா எவ்ரி இயர் நம்ம வந்து இந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. ஸோ அதனால வந்து எப்படி இந்த வருஷமே இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்னு இனிஷியலாக நான் கூட கொஞ்சம் பயந்தேன். எப்படின்னா அகைன் இன்னொரு டைம் எல்லாரையும் கேதர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. தென் லாஸ்ட் டைம் நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா மியாப்பூர்ல பண்றப்ப வந்து ஆப்சன்டிசம் ஆக்சுவலி இவ்வளோ பேரை பார்த்து பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் நீங்க 70 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்களா? அவங்க இட்ஸ் a great achievement. I can say that. Thanks for all the something we have to do differently. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த டீம் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த தடவை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் இல்லை, நான் வந்து அப்ராட் போயிட்டேன். தென் ஐ வாஸ் இன் சம் அதர் ப்ரோக்ராம். நான் உங்களுக்குலாம் தெரியும், நான் ஒரு நியூ கம்பெனி லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வந்து நான் சான்விக்னு ஒரு கம்பெனியில் இருந்தேன். இந்த தடவை வந்து நான் வந்து எபிராக்னு ஒரு கம்பெனி இருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஹோமில் வந்து நம்ம கற்றுக்கிட்ட இந்த ட்ரைப்ஸ் இதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் வந்து ஹெட்டிங் ஒன் கம்பெனி. ஹெட்டிங் ஏ கம்பெனின்னு என்னது? இட் இஸ் எர்லியர் வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் ஒன் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி ஐ கேன் சே ப்ரொடக்ஷனில் ஒரு plant I was getting there. Now I am getting the entire company, including R&D இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து ஃபினான்ஸ் HR எல்லாருமே என் கீழே தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஹோம்ல கத்துக்கிற விஷயங்கள் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஹோம்ல வந்து சின்ன வயசுல இருந்தே மல்டி டாஸ்கிங் வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து எல்லா வேலையும் எனக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்பா இதை போய் இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா we have to think in a ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம வந்து பேசணும். இன்னொன்று வந்து நம்ம ஹோம்ல வந்து நமக்கே தெரியாம ஒரு சில நல்ல ஹேபிட்ஸ் வந்துருப்பாங்க. நமக்கு வந்து பஞ்சுவாலிட்டி ஒன்றும் இல்லை. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து டெய்லி நான் எப்பயும் பண்றது தான் பண்ணேன். நான் எவ்ரிடே நான் ஆன் டைம் வர்றது ஆன் டைம் தான் பண்ணேன். ஸோ அது வந்து பிக் சேஞ்ச் கம்பெனியில் கொண்டு வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து முன்னாடி இந்த ஹெட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனி ஹெட்ஸ் எல்லாம் வந்து கம்பெனி 11 o'clock 12 o'clock அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. இப்போ என்டையர் கம்பெனி வந்து அப்படியே நான் கரெக்டா வரதான். நான் புதுசா வரல. நம்ம ஹோம்ல அப்ப இருந்து என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதான் செஞ்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே வந்து இன்னொன்று வந்து நம்ம ட்ரைப்ஸ் ஆக்சுவலா வந்து நம்ம எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்போம். எல்லாருமே வந்து என்ன ஸ்கில் இருக்குன்னு எப்படி பேசணும். இந்த பையன் சொன்னாங்க யார்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து 8 months தான் அது. ஸோ ரீசெண்டாக எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு குளோபல் சர்வே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக லீடர்ஷிப் ஸ்கோர். ஓகே, என்னோட பாஸ் வந்து அந்த லீடர்ஷிப் ஸ்கோர் வந்த பிறகு வந்து அவர் அந்த பேப்பர் எடுத்து திருப்பி பார்த்துட்டு இருந்தார். என்ன தெரியுமா? வாட் இஸ் த ரீசன்? யூனோ, நம்ம ஹோம்ல இருந்து கற்றுக்கிட்டதுனால என்ன ஐ காட் 100 out of 100. 150 கண்ட்ரீஸ்ல இருக்கு என்னோட கம்பெனி. ஓகேவா? அந்த டாப் ஸ்கோர் ஐ காட். ஓகே, அது வந்து நம்ம ஹோம்னால வந்து பிகமிங் எமோஷனல். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பொசிஷன் வர்றதுக்கு வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஆக்சுவலி நீங்களாம் சொல்றீங்க நான் படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒன் இஸ் ஹார்ட் வே ஆஃப் ஒர்க்கிங். ஹார்ட் ஒர்க் பண்றது இன்னொரு ஸ்மார்ட் வே ஆஃப் ஒர்க்கிங். ஓகேவா? நீங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய நீங்க வந்து ஒரு ரோல் மாடல் ஆகணும்னா கொஞ்சம் ஸ்மார்ட் வே ஆஃப் ஒர்க்கும் பண்ணலாம். இன்னும் நம்ம ஹோம் ஒர்க்ல ரொம்ப வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங். ஸ்மார்ட் வேனா இப்போ வந்து லேட்டஸ்டா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க வந்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். தென் யூ வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் வந்து தெலுங்கானா இப்போ வந்து இந்த கம்பெனி இந்த பொசிஷன் வந்ததெல்லாம் இந்த தெலுங்கானாவோட சிஏயோட தெலுங்கானா டெவலப்மெண்ட் கமிட்டியில் இருக்கேன். தட் மீன்ஸ் எல்லா கம்பெனியோட ஹெட்ஸ் இருப்பாங்க இந்த தெலுங்கானா கம்பெனி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் வந்து ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டர். நான் ஊருக்கு போயிருந்தேன், அட்டன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக் ஐ எம் கோயிங் டு கெட் ஒன் அவார்டு ஃப்ரம் தி இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அது வந்து இவரை பார்க்க போறாங்க, நம்ம போபால்ல மத்திய பிரதேச பார்க்க போறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா இதை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்காக கன்வெர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன ஆகுதுன்னா யூ கெட் இன்டு தி ஆட்டோமேஷன்.
ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி ஐடியாவில் ப்ளஸ் வந்து ஐஓடி, இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாது யூஆர் அந்த ஸ்லீப்பிங் லைன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இந்தியாவில் பெரிய பூம் வரப்போகிறது வந்து 2 இண்டஸ்ட்ரி தான். ஆக்சுவலாக அந்த சிஏ நான் பெரிய ஃபோரமில் வந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, அனதர் ஒன் இஸ் ஏரோ இண்டஸ்ட்ரி. பை லக்கி யூ ஆர் தேர் இன் தி ஏரோ இண்டஸ்ட்ரீஸ். நான் எங்கள் காலத்துலலாம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஆட்டோமொபைலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ராணியில் ஸ்டார்ட் பண்ணேன். Then I thought that நான் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் வரணும்னு சொல்லிட்டு then I get into the engineering industry. இப்போ இருக்கிற கம்பெனி வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஏரியாவில் இருக்கீங்க. ஸோ அதில் என்ன லேட்டஸ்ட் இருக்கோ அதை படித்து கொண்டுக்கு வாங்க. மதியம் எப்படி பேசுறதுல மினி ஹோம் ஆகிடுச்சு. இந்த நீங்கள் சொன்ன செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஹோமில் வருஷத்துக்கு 120 பேர் அட்மிட் பண்ணுறோம், 120 பேர் படிச்சு போகிறாங்க. அது மாதிரி நீங்கள் 5 பேர் போறீங்க, 5 பேர் வரணும். இது என்னையும் நிரந்தரமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். 2012 மிராக்கிள்ஸ் இருக்கு. அந்த வருஷம் 24 பேர் எல்என்டி, 21 பேர் டாடா, 14 பேர் அசோக் லைலண்ட். அந்த 20 பேர் செலக்ஷனே ஒரு டிஃபரெண்ட். ஃபார்மல் இன்டர்வியூ ஒரு டிஸ்கஷன் ஆச்சு, டக்கு முடிச்சுட்டு 4 ஹவர்ஸ் போயிட்டாங்க. அப்போ இந்த கேபி கணேஷ், அருளானந்தம், தாமோதரன், சேதுபதி, விக்னேஷ். விக்னேஷ் சொல்லும்போது சொல்கிறேன், அப்போ என்கே சுந்தரம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் கூட்டு வருவோம், ஒரு கன்சல்டன்ட்டை. அவர் பேசுகிறான்ன போது கையை வச்சுருந்து யாரும் போய் சொல்லலாம், பேச பயமாக இருக்குன்னா நீ சூப்பராக பேசுங்க. ஸோ அவங்க 2012 வந்து உங்கள் இத்தனை பேர் வாழ்க்கைக்கு டாட்டாவில் அடிக்கோல் நடந்தாங்களோ அது மாதிரி நீங்கள் எல்லாரும் அப்படி இருங்க, படிங்க, மேலே போங்க, வசதியாக இருங்க. அடுத்தது ஒரு சாரதி 116 பேருக்கு அட்மிட் நம்பர் வச்சுருந்தாங்கள, நான் 100 எதிர்பார்த்தேன், நீங்கள் 70 எடுத்துறீங்க. நெக்ஸ்ட் இயர் 100% வர மாதிரி இருங்க. அது தவிர நம்ம ஐஐடியும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் ஒரு சில இதெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க, தெரியல எனக்கு. நான் முடிஞ்சால் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பெரிய கோல்டு மைன் வேலை செய்யணும். ஏன்னா எளிமையான குடும்பத்தை வந்து படித்து இந்த சிறிய வயதில் ஒரு கார்பரேட் ரிட்டையர் ஆகும்போது அவங்க கார்பரேட்டில் ஜிஎம் ஆகும். 45 வயசுலேயே கார்பரேட் ரிட்டையர் ஆகும். அது எங்கேயோ ரோல் மாடலாக போகணும். இங்கே போகிற போக பெண்ணாங்கன்னா ஹோம் டே போது சீஃப் கெஸ்டா ஹோம் விஐபி தான் கூப்பிடணும். எல்லாரும் விஐபி ஆயிட்டாங்க, யாரும் உங்களுக்கு தெரியாமல் கணக்கு எல்லாம் ஒத்துங்க. என்ன பேசுறது தெரியல, இதெல்லாம் என்ன வாழ்க்கை இருப்பேன். அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். டாட்டாவில் எப்பவுமே நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி டபுள் டிஜிட் இன்னி வரலாம் அந்த ரெக்வஸ்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நீங்க எல்லாம் சீனியர்ஸ் தான் வேலை பார்க்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கொரோனா போது என்ன பண்ணுறது தெரியல, ஆன்லைன்ல என்ட்ரி பண்ணி 18 பேர் பேரம் பேசணும். 2020 18 பேர். அது மாதிரி அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. எப்படி ராமகிருஷ்ணன் அவங்க தான் ஒரு நமக்கெல்லாம் ஒரு ஹோமம், டாட்டாவும் அந்த ஹோம் பார்க்க இண்டஸ்ட்ரி நீங்க வளரலாம், இது பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர்ல நீங்க முன்னாடியே அட்வான்ஸா எனக்கு கொஞ்சம் ஸோ தட் வி கேன் டூ. நம்பர் 2, நீங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் அந்த அம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க, முடிஞ்சு அவங்களோட கனெக்ட் பண்ணி விடுவேன். அதையும் நீங்கள் பண்ணிடுவோம். இப்போ இவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமெல்லாம் ஒரே பிரதர்ஸ், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 25 ஜனவரி அங்கே ஒரு கோல்டு வாய் ஷாப் இருக்கு, அங்கே வந்துருக்கோம். ஸோ இப்படி சுற்றி சுற்றி ஒன்றா தான் இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம குருதேவ தொழில் புரியணும், உங்கள் ஆரோக்கியம் இருக்கணும், உங்கள் குடும்பம்லாம் நடக்கும். அம்மா சொல்லிட்டு போகணும், நம்ம ரத்தத்தில் நம்ம உயிர் போனாலும் ரொம்ப முக்கியம். வீடுங்கிறது ஹவுஸ், மேரேஜ் ஆகி போகிறது முக்கியமான ஹவுஸ். ஹோம் நம்ம ஹோம் என்னைக்கு ஹோமோட நினைச்சிருந்தேன். நன்றி. எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் வந்து இந்த ஹோமில் நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இங்கே பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு அடுத்த குழந்தை நான் தான். 1972 கண்டுபிடி படிச்சுட்டு மேலே பார்க்க போனால் ஹோம் திரும்பி அதை வந்து அந்த பொண்ணு எடுத்து விட்டு போயிடுது. உண்மைதான், யார் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு
இன்னைக்கு இது எப்படி போயிருக்குன்றதுக்கு இன்னொரு உதாரணம் ஏன் நான் சொல்ல முடியும்னாக்கா, இப்ப என்னுடைய பேத்தி இருக்கா இல்லையா, அவ சொல்லும் பொழுது சண்டே அன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பினா எங்க ராமகிருஷ்ணா ஹோம் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குது. ஷீ இஸ் ஒன்லி எல்கேஜி. அவ கேட்க அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஹோம்ன்ற எண்ணம் வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் போயிடுச்சுட்டா. இந்த இதுல இருக்கிறதுல நீங்க இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல அழகா சொல்லாமல அது யாரும் பையன் பேரு ஞாபகம் இல்லை. அந்த அதாவது என்ன டிசிப்ளின் வேணும், என்ன ஒரு கல்ச்சர் வேணும்னு இருக்கிறது. கல்ச்சருக்கு இருக்கிறதுக்கு அங்க கத்துக்கிட்ட கல்ச்சரை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்றது தான் முக்கியம். இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் கத்துக்கிறதோட நிறுத்திடாதீங்க. அங்க கத்துன இந்த டிசிப்ளின் எப்படி பழகணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்க சொந்த வாழ்க்கையையும் கண்டுபிடித்து நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. நமஸ்காரம் சுவாமிஜி மகாராஜ். இது வந்து ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் இருக்குது. நாங்களும் சேர்ந்திருக்கோம் சென்னையில். நாங்கள் 4 பேருமே ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். சக்திவேல், ஜம்புநாதன், சந்தானம் அண்ட் மைசூர். நான் 78லேருந்து 85 வரைக்கும் ஹோமில் படித்தேன். 85லேருந்து 2007 வரைக்கும் ஹோம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அந்த சந்திரசேகர் மகாராஜ் இருக்கிற அந்த இதில் ஒர்க் பண்ணேன். நான் அந்த போஸ்ட்டில் 2007லேருந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போயும் ஹோமுக்கு டெய்லி வந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம பாலசிவகுமார் வந்து ஹோமில் 6th டிஎம்ஏ படிக்கும்போது தெரியும் எனக்கு. நான் ஹோம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு டியூட்டி வந்து ஆஃபீஸில் வந்து அந்த ஜன்னலை சாத்தி நோக்கி போடுறது டெய்லி. கரெக்டாக அந்த டயத்துக்குன்னா 5 மணிக்கு பூஜா ஹாலுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டு அந்த வேலையை பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து அப்போ ஒர்க் பண்ணிட்டு வந்து திருச்சியில் வந்து ராமையில் ஒர்க் பண்ணும்போது நம்ம அப்போ திருச்சி சாப்டர், மதுரை, சேலம் எல்லா இடத்துலையும் நடந்தது. அங்கெல்லாம் அவ்வளோ ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாததுனால இப்போ வந்து பெங்களூர், ஓசூர் அண்ட் ஹைதராபாத் நடக்கிறது. ஓசூரில் கூட இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடையாது. அங்கே பெங்களூர், ஓசூர்லேயும் நிறையா பேர் இருக்காங்க. இந்த வருஷம் இங்கே நிறைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சந்தானம் சொல்கிற மாதிரி 15 பேர் புதுசாக வந்தாலும் 10-15 பேர் வேறு இடத்துக்குலாம் போகிறாங்க. பெரிய போஸ்ட்டுக்கு நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு. பட் எப்போவுமே இதே ஒரு மாதிரி ஒரு லெவலில், ஒரு நல்ல பெரிய லெவலில் இந்த ஓல்டு பாய்ஸ் மீட்டிங் நடக்கணும். நம்ம சுவாமிஜி சொல்கிறது என்னென்னா, ஓல்டு பாய்ஸ் வந்து அங்கங்கே இருக்கிற இடத்துல நீங்கள் சேவை பண்ணணும். ஹோமுக்கு தான் வந்து பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் என்ன நம்ம ஹோமில் நமக்கு கிடைச்சதோ அதை வந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு திரும்ப கொடுக்கணும் அந்த சேவையை. அதுதான் வந்து இந்த சுவாமிஜியும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த சுவாமிஜி எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஹோமுக்கு வந்து உங்களால் அங்கே பண்ண முடியாது. வேறு ஊரில் இருக்கும்போது நம்ம வாழ்கின்ற சேவை சமுதாயத்துக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும்னு சொல்கிறது. அந்த விதத்தில் நீங்கள் பண்ணணும். இப்போ காரில் வரும்போது தான் நான் பாலசிவகுமாரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னால், நம்ம ஹோம் மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்களாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ சொன்னார் அவர். இப்போ கம்பெனியில், புது கம்பெனியில் போயிட்டு சிஎஸ்ஆர் ஸ்கீமில் அரௌண்ட் 2 crores அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாராம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. காலேஜ் பிளாக்கே 1 crore rupeesக்கு கட்ட போகிறாங்களாம். அதனால அவரும் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அவர் நம்ம கூட உங்களோட இந்த மாதிரி மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியலைனாலும் அவருடைய பிஸி ஷெட்யூலில் அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவரை ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதனால நீங்கள் எல்லாரும் இந்த ஓல்டு பாய்ஸ் சாப்டருக்கு ஃபேமிலியோட வரணும். யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகிருக்கோ உங்கள் ஃபேமிலியெல்லாம் கொண்டு வரணும். இங்கே வந்துட்டதுனால நீங்கள் அங்கே ஹோம் டேக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. யாருக்கெல்லாம் லீவு கிடைக்கிறதோ, யாருக்கெல்லாம் முடியுமோ, சென்னையில் வந்து ஹோம் டே இந்த வருஷம் 14-15 நடக்கிறது பிப்ரவரியில். அங்கே வந்து கலந்துக்கோங்க. சென்னைக்கு வரும்போது எல்லாம் ஹோமுக்கு வர சொல்லி தான் சுவாமிஜி சொல்கிறார். நீங்கள் உங்கள் பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் ஒரு சண்டே அங்கே வந்து ஹோமில் இருந்து ஹோல் டே இப்போ இருக்கிற பசங்களுக்கு உங்கள் அட்வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அக்டோபர் மாதத்தில் வந்து 81-89 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த 1 day அங்கே இருந்துட்டு போனாங்க. அதுபோல் நீங்கள் சென்னைக்கு வரும்போதெல்லாம் தவறாமல் ஹோமுக்கு வாங்க, கலந்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் நம்ம மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய வெங்கடேச சாமி அவர்களே, சந்திரசேகரன் அவர்களே, மற்றும் என்னுடைய ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் உள்ள மூத்த சகோதரர்களே, டாடா கவுன்ஸ் அண்ட் மற்றும் அந்த ஏஐடியில் இருந்த இளைய சகோதரர்களே,
ஸோ எல்லாருக்கும் நம்ம திருமூர்த்திகளை வணங்கி கொண்டு எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி மீட்டிங்லாம் வரப்போ, சாமிஜி அந்த மாதிரி பெருமக்கள்லாம் வரப்போ ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வரணும். டிஷர்ட்டோ நைட்டு போட்டு இந்த நைட் ட்ரெஸ்ஸோ அப்படியே எழுந்து வந்துடும். ஹோமில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெளியே எங்கேயும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்லலாம், ஏன்னா தம்பிங்க தானே எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆர்என்சி கிளாஸோடைய எஃபெக்ட் தெரிஞ்சுதாங்க உங்களுக்கு. மேகநாதன், ராஜாங்கம் படிக்கும் போது இருந்தது. அப்புறம் இந்திர ஜீவிதாவில் சயின்ஸ் கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஆக்சஸ் இருந்தது. அப்புறம் ஆர்என்சி, இப்போ லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்என்சி இருக்குது. நான் கூட மாராய சொல்லுவார், நம்ம நடத்த வேண்டியதெல்லாம் நடத்துவோம், சந்திரசேகர் சொல்லுவார். அது இப்போ அவங்களுக்கு புரியாது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இப்போ சாமி அதை சொன்னார், நம்ம அவங்க இன்புட்டு கொடுத்துட்டே இருக்கலாம் சார், அது போக போக தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா. ஐ ரியலி அப்ரிஷியேட் மேகநாதன், ராஜாங்கம், அந்த இங்கிலீஷெல்லாம் பார்த்து பேசுறது பார்த்தீங்கன்னா ரியலி மார்வலஸ். பார்க்காம அந்த ஸ்டேஜில் பேசுன்னு சொல்கிறது என்ன பண்ணுவான், பார்த்து படிப்பான். அவனுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியாது, எதுவும் தெரியாது. பட் இங்கே வந்து பார்க்குறப்போ ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அது ஒரு விஷயம். இப்போ ஒரு ஊரில் போயிட்டு இப்போ ஒரு சின்ன கதையெல்லாம் தூங்க படிக்க போகுது. ஒரு குருமாரை இதை போய் ஒருத்தர் கேட்டாங்க, வாழ்க்கையில் எப்படி வாழறது, வாழ்க்கையை நான் எப்படி ஃபுல்லாக வாழறதுன்னு கேட்டாங்க. இதில் சொன்னாரா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணியை விளக்கு ஏற்றி வச்சுட்டு பொழுது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேலையெல்லாம் பார்த்தாங்க. பக்கத்தில் அந்த விளக்கு ஏறியதை வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அவங்களோட வேலை ஃபுல்லாக எங்கே இருக்குது, ஆக்சுவலாக வேலை மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம குருதேவர் வந்து நீங்கள் எப்பவும் மறக்கக்கூடாது. நீங்கள் எங்கே வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். 12 மணி நேரம் ஒர்க் பண்ணின்னு நினைக்கிறேன் டாடா கவுன்சில். கரெக்டாப்பா? அதெல்லாம் போயிடக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். எவ்வளோ வேலை பண்ண சொல்லலாம் இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும், உங்கள் குருதேவரை மறக்கலாமா? இறைவனை எப்பவுமே நினைச்சுக்கணும். அவர் சொல்றாரு, எந்த வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சரி, இறைவனை மறக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் சரி, எவ்வளோ ஒரு பொசிஷனில் வந்தாலும் சரி, நீங்கள் ஹோமில் கற்றுக்குங்க, நல்ல விஷயத்தை மறக்கக்கூடாது. பஞ்சுவாலிட்டி அவர் சொன்னார். அவருடைய பாஸ் வந்து சொல்றாரு அப்படின்னா, ராமகிருஷ்ண விஷயத்தில் எனக்கு ஒரு பேஸே அதுதான், டிசிப்ளின். இப்போ நான் சொல்றது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்களை வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒரு எக்ஸாம்பிள் நாராயணகுமார் முடி வெட்டுன்னு கேட்பாரா, உங்கள் ஐயர் அத்தடி பார்த்துட்டே இருப்பார். நாராயணகுமார் கரெக்டாக வரானா இல்லையா, அவன் டிசிப்ளினாக இருக்கானா. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான், அவன் நல்லா வெட்டிருக்கா. அந்த மாதிரி உங்களை வந்து இன்டெரக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஹோமில் கற்றுக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. 5 years சொல்லிட்டு கூடாது. நீங்களாம் கம்பெனியில் 5 years இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலே இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்டு வருது. என்ன மீனிங் அது? அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ ஹோமில் கற்றுக்கிறது என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? ஃபாலோ பண்ணணும். அதனால் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ண அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி கூறி திருவிழா வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம ஸ்ரீராஜாய வேதானந்தசூரே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமி தாபஹாய. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். சார் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் 2வது தடவையாக எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்லாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி போகிறதில்ல, ஒரே சீராக போகுதா, எல்லாருமே வந்து எப்பவுமே வெற்றி பெறணுமா, இல்லை தோல்வியெல்லாம் வருதா, எல்லாம் சேர்ந்து தான் வருது. கரெக்டானே? ஆமாம், வெற்றிகள் தோல்விகள் எல்லாம் சேர்ந்து வர்றதான் வாழ்க்கை. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ இந்த தோல்விகள் வரும்போது தான் நமக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும். எப்படி அதுலேருந்து வரணும், எல்லாத்துக்குமே இதுதான் பெரிய கஷ்டம்.
சின்ன குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இதுதான் கஷ்டம். எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் தோல்விகள் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளாம் ஹோம்ல என்ன பண்ணுறோம், நாங்களாம் எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனே என்ன பண்ணுறோம், குருமாரை நினைக்கிறோம், அன்னையார் நினைக்கிறோம், சுவாமிஜி நினைக்கிறோம் இல்லையா. அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணுவாங்க. அது ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தன்னம்பிக்கை உருவாகும். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு, இந்த உலகத்துக்கு அவர் எதுக்காக வந்தாருன்னா, சுவாமி விவேகானந்தர் நம்ம மாதிரியான மக்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. நம்ம மாதிரி இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கை மறுபடியும் நம்மளுக்குள்ள உற்பத்தி செய்யறதுக்காக தான் அவர் சொல்றார். அவர் என்னுடைய செய்தியே இந்த உலகத்துக்கு அதுதான். இந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அவங்க எல்லாருமே ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை தெரிஞ்சு வைக்கிறது என்னுடைய வேலை. அதை தன்னம்பிக்கையாக வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது கண்டிப்பா நம்மளை யாரும் பேசணும்னா சுவாமி விவேகானந்தர் சொன்னது படிக்கணும், அன்னையார் சொன்னது படிக்கணும், மேலா சுவாமி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் இருக்காங்க இல்லையா, குருதேவர் சொன்னதை அதனால நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். சும்மா இல்லை, அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசா வரப்போறது எதுவுமே வராது. அதை கடைபிடிக்கிறதுனால நமக்கு தான் என்ன ஆகும், வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுக்காக அவங்க எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சாமிஜி சொல்றாரு, வாழ்க்கையில வந்து தோல்வி அடைஞ்சு வீழ்ந்துடலாம் ஒரு மனிதன். நிறைய தோல்விகள் வருது, தோல்வி அடைஞ்சு துவண்டு வீழ்ந்துடலாம். அப்படி வீழ்ற மனிதன் வந்து எப்போ எழுந்து திரும்பி நிற்கிறானோ அவன்தான் வீரன் அப்படின்னு சாமிஜி சொல்ற. இப்படி பார்த்தா வீரன்கிறது யாரு, தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியில் வந்து துவண்டு வீழ்ந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கிறான் இல்லையா, அவன் தான் வீரன் அப்படிங்கிறார். ஸோ நம்ம எல்லாரும் சுவாமிஜியினுடைய குழந்தைகள். அதனால நம்ம அவர் சொன்ன அந்த அந்த பொன்மொழியை நம்ம உறுதிமொழியா எடுத்துக்கிட்டு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து துவண்டு விடாமல் எழுந்து நிற்க வேண்டும், வீரர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் அங்கேயார் சொல்லியிருக்காங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில, ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் நமக்கு நிறைய என்ன வேணும், மனசு அமைதி வேணும் இல்லையா. மன அமைதியில புரிதல சின்ன வயசுல எல்லாம் புரிஞ்சிருக்காரு, கோபம் இருக்கிற போது கூட தெரிஞ்சிருக்காரு மன அமைதின்னு என்னன்னு. இப்ப நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் மன அமைதினா என்ன, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அன்னையார் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து மன அமைதி வேணுமானால் உங்களுடைய குறைகளை மட்டுமே பார், உங்களுடைய குறைகளை பார்த்து அதை நிவர்த்தி செய்ய, மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காதே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அது ரொம்ப முக்கியமான பாடம். அது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பின்பற்ற வேண்டும். ஏன்னா நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் கூட பழகிறோம். நம்ம மனசு உடனே என்ன சொல்லணும், அவன் பாரு இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதை பார்த்தனால நம்ம முன்னேற முடியாது. முன்னேற முடியுது கண்டிப்பா முடியாது. எப்ப நம்மளுடைய குறைகளை பார்த்து நம்ம அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறோமோ அப்பதான் வந்து நம்மளால வாழ்க்கையில நல்ல திடமான முன்னேற்றத்தை காண முடியும். அப்புறம் குருதேவருடைய ஒரு சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். குருதேவர் சொல்லியிருக்காரு, இப்பெல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில போராட்டங்கள் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷனல் உங்களுடைய வேலையில போராட்டங்கள், பர்சனல் லைஃப்ல போராட்டங்கள், இதெல்லாம் நிறைய வருது. இதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கையில நீங்க வந்து இருக்க கடவுளை பற்றிக்கோ, உனக்கு பிடிச்ச கடவுளை ஒரு கையில பற்றிக்கோ. அதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்துல எல்லா வேலையும் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றேன், ஒரு போஸ்ட் இருக்கு கம்பம், அதுல வந்து ஒரு கையில அதை பிடிச்சி சுத்தினே விழுந்துருவியா, விழமாட்டோம் இல்லையா. அது மாதிரி கடவுளுங்கிற அந்த போஸ்ட் அந்த நீ பிடிச்சி ஒரு கையில, மற்றொரு கையில அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற போது நம்மளால ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம இதெல்லாம் மறக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோம்ல 6ஆம் வகுப்புல இருந்து 3rd இயர் பாலிடெக்னிக் வரைக்கும் எல்லாம் இதெல்லாம் சொல்லி தந்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் நாங்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது அந்த இந்த கோர்ஸ் இருக்கு, ஓரியன்டேஷன் கோர்ஸ் இருக்கும். அதில் சொல்லுவோம் புதுசாக வந்துருப்பாங்க பையங்களாம் என்ன ஹோம் இருந்தாலும் அப்படின்ட்டு. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், இது எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றே ஒன்று பண்ணு, என்னென்னா ஹோமில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போகுது, வேறு எதுவுமே பண்ண வேண்டியது. அதை ஒழுங்காக செஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக உன்னால் என்ன பண்ண முடியும், இந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்கக்கூடிய கல்வியை அங்கே நீ கற்றுக்கொள்ளலாம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சார் சொன்ன மாதிரி அதை விடக்கூடாது, சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா. 5 years மேற்கொள் காட்டி சொன்னார் இல்லையா, அந்த சஸ்டெயின் பண்ணணும். நாங்கள் கற்றுக்கிட்டதே அங்கேயே விட்டுட்டு வரதுன்னு இல்லை, இங்கே வாழ்க்கையில் அதை சஸ்டெயின் பண்ணினா கண்டிப்பாக மற்றவங்களோட ஈஸியாக நீ வாழ்க்கையில் முன்னேறலாம். மற்றவங்க நான் சொல்கிறது யாருன்னா ஹோமில் படிக்காத மற்ற உங்களுக்கு தெரியும், உங்களோட கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் விட நீ வேகமாக முன்னேறலாம், நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இங்கே சாகா உட்காந்துருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அவங்களாம் அந்த மாதிரி இருந்ததுனால தான் வேகமாக வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா திங்க் பண்ணி நம்ம ஹோமில் கற்றுக்கொண்ட அந்த கலாச்சார இதுகள், அப்புறம் ஒழுக்க கல்வி கலாச்சாரம் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நிறைய இந்த அரசியல் இதுக்கெல்லாம் இப்போதைக்கெல்லாம் போகாது, அரசியல் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அரசியல் ஜாதி அந்த இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் போகாது, அது பாட்டி போயிட்டு இருக்கோம். அது அப்படியே இழுத்துட்டு போயிருந்தோம். நம்ம முதல்ல வாழ்க்கையில் நல்லா முன்னேறிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நேரம் இருந்துன்னா பார்த்துக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட உங்களுக்கு அட்வைஸு. உங்கள் எல்லாவற்றிற்கும் எல்லா வகையிலும் ஆசைகளை வழங்க வேண்டும் என்று தெய்வ திருமுறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெய ராமகிருஷ்ணா. அன்புள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹைதராபாத் சாப்டர் மீட்டிங்க்கு வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போன வருஷம் வரும்போது கொஞ்சம் குறைவாக மாணவர் இருந்தாலும் இந்த வருடம் கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் வந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய இந்த பாரம்பரியமிக்க இந்த இல்லத்தில் படித்து இன்னைக்கு ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான கம்பெனிகளில் நல்ல வேலையில் இருக்கிற உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த குருதேவருடைய கருணை எவ்வளோ இருக்குதுங்கிறத உணர முடியுது. பல வருடங்களாக இந்த டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டத்தில் நிறைய பேர் வேலை பண்ணுறீங்க. அதுக்கு முன்னால் இருந்து கூட சில பேரெல்லாம் நல்லா இங்கே சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. குறிப்பாக இந்த ஹைதராபாத் சாப்டருடைய பிரசிடெண்ட் நமது அன்பு பாலசிவகுமார் அவர்கள் பல வருடங்களாக இங்கிருந்து மிக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அவரை நினைக்கும் போது நமக்கு அனைவருக்கும் பெருமையாக இருக்கிறது. அவரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து மதுரை தேனி மாவட்டத்திலிருந்து வந்து இல்லத்தில் படித்து அதுக்கப்புறம் வேறு வேலை செஞ்சு மீண்டும் படிப்பையை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு ஜெர்மனி கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அதிகாரியாக அவர் சேவையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கீழே கிட்டத்தட்ட 1000 என்ஜினியர்ஸ் வேலை பண்ணுறாங்க. அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் ஐஐடியில் முடித்த என்ஜினியர்ஸாக இருக்கிறது கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து இன்னைக்கு அவர் பல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவருக்கு சம்பாதனை வந்தாலும் இந்த எல்லாத்தையும் அவர் படித்ததையும் எப்பொழுதும் நினைவு கொண்டே இருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பெற்றோர்களையும் பார்த்துருக்குறோம். போன வருடம் பார்த்தோம், இந்த வருடம் பார்த்தோம். அதே எளிமையாக அவங்க இருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி இந்த குருதேவருடைய அருள் யாரெல்லாம் இந்த இல்லத்தில் படித்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு எந்த நாளும் கடைசி வரைக்கும் அவருடைய அருள் இருந்துக்கிட்டு இருக்கிறத கண்ணால் பார்க்க முடியுது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் உங்களை உருவாக்கின அந்த இல்லத்தையும்
நம்முடைய குருமராஜியோ நீங்கள் நினைத்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்து விளங்கணும்னு சொல்லி தான் நம்ம இல்லமும் வேண்டுது. அந்த வகையில் நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை இங்கே சந்தித்தாலும் சென்னைக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் படித்து வாழ்ந்த இடம் அந்த புனிதமான இல்லத்துக்கு வந்து அங்கேயே தங்கலாம். மறுபடியும் உங்களுடைய அந்த பழைய நினைவுகளை புதுப்பித்து இந்த தெய்வ திருமூர் மீது பக்தியை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது நம்மளுடைய வேண்டுகிறோம். இந்த மாதிரி மீட்டிங் அடிக்கடி நீங்களே வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய மீட்டிங் நடந்தாலும் உங்களுக்குள்ள மாதந்தோறும் ஏதாவது மீட்டிங் வச்சு உங்களால் முடிஞ்ச சேவையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த சேவை இன்னும் விரிவாக்கம் செய்து வாய்ப்பு இல்லாத ஒரு மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சால் அந்த இல்லத்துக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஸோ தெய்வ திருமூவருடைய அருள் எப்பொழுதுமே உங்கள் அனைவரும் மீது இருந்து உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நல்வழியில் வழிகாட்ட வேண்டும் என்றும் உங்களுக்கு எல்லா வித நலனும் வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் உங்களிடம் நான் கூறுவது, தெய்வ திருமூவரை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே அவர்களுடைய அருள் கிடைக்கின்றதை என்று நம்பிக்கூட வேண்டுவோம். நானும் தெய்வ திருமூவரிடம் வேண்டி உங்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெயராம் கிருஷ்ணா. விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். தெய்வீகம் மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறந்திடுவோம். விவேகானந்தரின் நெறியினில் நின்று, விவேகானந்தரின் நெறியினில் நின்று ஆண்மையுடன் நாம் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரின் நினைந்திடுவோம், விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம். गुरुदेवा जय गुरुदेवा